தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே பெருமாள் கோயில் பட்டியில் மண்டு கருப்பணசாமி கோயிலில் தீபம் ஏற்ற முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தீபம் ஏற்ற ஒரு தரப்பினர் முயற்சித்ததற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க பெருமாள் கோயில்பட்டி பகுதியில் 144 தடை விதிக்கப்பட்டு உள்ளது. மோதல் ஏற்படாமல் தடுக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பாக குவிக்கப்பட்டு உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே பெருமாள் கோயில் பட்டியில் மண்டு கருப்பணசாமி கோயிலில் தீபம் ஏற்ற முயற்சித்தவர்களுக்கு தீபம் ஏற்ற எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனிதா. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே உள்ள பெருமாள் கோயில் பட்டியில் மண்டு கருப்பணசாமி கோயில் மற்றும் காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலை சுத்தம் செய்து கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக ஒரு தரப்பினர் நேற்று அதற்கான வேலையை செய்து கொண்டிருந்தனர். அப்போது முயற்சி செய்திருந்த நிலையில் மற்றொரு தரப்பினர் மற்றொரு மதத்தைச் சேர்ந்தவர்கள் இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரு தரப்பினரிடையே மோதலானது ஏற்படும் சூழ்நிலை நேற்று உருவாகியது. நேற்று மாலை ஆரம்பித்த இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக அவர்களுடைய ஒரு பரபரப்பான கருத்து வேறுபாடுகள் உள்ளிட்ட பேச்சுவார்த்தையானது நேற்று நடைபெற்றது. இந்த வேளையில் இந்த பகுதியில் முழுமையாக மோதலை ஏற்படுத்த சூழல் உருவாகக்கூடாது என்பதற்காக 200க்கும் மேற்பட்ட போலீசார் இரவு முழுவதுமே பாதுகாப்பு பணியில் அங்கிருந்து ஈடுபட்டிருந்தனர். இதில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக ஒரு தரப்பினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அனுமதி பெற்றுள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அனுமதி பெற்ற வந்ததுதான் மாவட்ட நிர்வாகமும் அதே போல் காவல்துறையினரும் தெரிவித்த போது அதற்கு மறுப்பு தெரிவித்தனால் பரபரப்பு சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது. ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் மற்றொரு தரப்பினர் கடும் வாக்குவாதத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். இதற்கு அனுமதி பெற்ற கோயில் நிர்வாகத்தினை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில்தான் தற்போது பரபரப்பான சூழ்நிலை தற்போது இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் தற்போது பெருமாள் கோயில் பட்டியில் 144 தடை உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் கூட்டமாக கூடுவதற்கு அதே போல் வேற இந்த ஊரை சேர்ந்த உள்ளவர்கள் இந்த ஊருக்குள் வருவதற்கு முழுமையாக கண்காணிப்பில் தற்போது போலீசார் வைத்துள்ளனர். மேலும் இந்த இருக்கக்கூடிய பைபாஸ் சாலையிலிருந்து உள்ளே செல்வதற்கு முழுமையாக கண்காணித்து அவர்களை ஆய்வு செய்த பிறகு அனுமதிக்கப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் கூட்டம் கூடுவது அதே போல எந்த ஒரு பிரச்சனையும் உருவாகிறவர்களுக்காக என்பதற்காக முழுமையாக தற்போது போலீசார் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இதற்கான முழுமையாக பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று கார்த்திகை தீபம் என்பதால் இன்று மாலை ஏற்றப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். முழுமையாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கார்த்திகை தீபத்தை நாங்கள் இன்று கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பினர் முழுமையாக அந்த பகுதியில் இருப்பதால் தொடர்ச்சியாக ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அதை ஏற்றுவதற்காக முயற்சி செய்வதற்காக அந்த பகுதியில் தற்போது இருந்துள்ளனர். இதனால் இதற்கு அனுமதி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சிக்கலை தற்போது மாவட்ட நிர்வாகம் சரி காவல்துறையும் சந்தித்து வருகின்றனர். இதற்கிடையே இரண்டு தரப்பினருக்கிடையே எந்த ஒரு மோதலும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கு முழுமூச்சாக தற்போது இந்த தரப்பில் போலீசார் தரப்பில் பாதுகாப்பு பணியில் இந்த கிராமம் முழுவதுமே ஈடுபட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி வசந்த்.